ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு March 24 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஸோ இன்னைக்கு என்ன டே அப்படின்னா வேர்ல்டு டியூபர் க்ளோசஸ் டே. சரி, இது எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டு ரைஸ் அவேர்னஸ் அமாங் பீப்புள் அபவுட் டியூபர் க்ளோசஸ். ஓகேவா? ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா எஸ் வி கேன் என் டிபி, அதான் தீம். ஓகேவா? ஸோ நேஷ்னல் லெவலில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்டை வந்து யார் ப்ரிசைடட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைனா டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர், அவரோட பேரு ஜெகத் பிரகாஷ் நாடா. ஓகேவா? யூனியன் ஹெல்த் மினிஸ்டரோட பேரு ஜெகத் பிரகாஷ் நாடா. ஓகே, ஸோ இது ஒரு நேஷனல் லெவல் ஈவெண்ட். எங்கே நடக்குது அப்படின்னா கௌதம் புத்தா யூனிவர்சிட்டி கிரேட்டர் நொய்டாவில் வந்து நடக்குது. சரி, இதோட கீ லான்ச் என்ன அப்படின்னா ஒரு 100 days அவேர்னஸ் கேம்பெயின் நடக்குது. அதோட பேரு டிபி முக்த் பாரத் அபியான் 100 days கேம்பெயின். ஓகேவா? ஸோ இதில் ஒரு ஆப்பும் இது பண்ணுறாங்க. அந்த ஆப்போட பேரு டிபி முக்த் பாரத் ஆப். ஸோ இது எதுக்கு அப்படின்னா கேஸ் டிடெக்ஷன், டிபி கேஸ் எவ்வளோ டிடெக்ட் ஆயிருக்கு, ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்றத ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப் தான் இது. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் லெவலில் குளோபல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் படி எப்போ வந்து நம்ம டிவியை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண போகிறோம்னா 2030. இந்தியா என்ன டார்கெட் வச்சுச்சு அப்படின்னா 2025. 5 years முன்னாடி குளோபல் லெவலில் 2030னா இந்தியா லெவலில் 2025 முடிச்சிடணும்னு நினச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன? பிரராம் 2026. பிரராம்னா என்ன அப்படின்னா பாலிசி ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விஷித் பாரத். ஓகேவா? ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா இது வந்து சிட்டிசன்ஸை வந்து எஜுகேட் பண்ணணும். எதில் அப்படின்னா நியூ டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில். ஸோ இதை யார் லான்ச் பண்ணானா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஓகேவா? அதுக்கு அடுத்தோம் பிஎம்ஜேஏஒய் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஹெல்த் கவர் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 70+ ரிகார்ட்லெஸ் ஆஃப் இன்கம், ஆயுஷ்மான் பாரத்துக்கு கீழே. ஸோ அது வந்து இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு எவ்வளோ வந்து கொடுப்பாங்க அப்படின்னா 5 lakhs per family சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் MFI 2.0 கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் 2.0 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்மூத்தர் கிரெடிட் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி யாருக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரினர்ஸ்க்கும். ஸோ எஃப்ஐ அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுஸ் அண்ட் ஹோம் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு அப்படின்னா நேஷனல் டென்டல் கமிஷனை வச்சு. இதுக்கப்புறம் டென்டல் கமிஷன் ஆஃப் இந்தியா கிடையாது, நேஷனல் டென்டல் கமிஷன். பட்ஜெட் பார்த்தலாமா? அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 27க்கான பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் யாரு அப்படின்னா சுக்வீர் சிங் சுக்கு. ஸோ அவங்க எவ்வளோ க்ரோஸ்க்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னா 54,928 crores வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஸோ எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா க்ரீன் எனர்ஜிலையும், அதுக்கப்புறம் சர்க்கார் கோவான் கி தவார் ப்ரோக்ராமில், அப்புறம் வந்து ரூரல் டூரிசமில் வந்து அவங்க வந்து இந்த அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. சமிட் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட் வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதில் வந்து மோஸ்ட்லி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படியாவது க்ரீன் எனர்ஜியை நோக்கி நம்ம வந்து டிரான்சிஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. இதில் நிறைய பவர் செக்டார்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கார்பன் மார்க்கெட் போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் கார்பன் மார்க்கெட் போர்ட்டல்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியாவோட கார்பன் கிரெடிட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காண்டி. இது வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோதான் நம்ம கார்பனை வந்து எமிட் பண்ணுறோன்னு. ஸோ இதெல்லாம் எதுக்குப்பா பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட 2070 கோல். என்ன கோல் அப்படின்னா நெட் ஜீரோ 2070ன்றதான் கோல். அதாவது 2070க்குள்ள நம்ம வந்து நெட் ஜீரோ, அதாவது கார்பன் எமிஷன்ல நெட் ஜீரோவை வந்து ரீச் பண்ணணும்னு. இப்போதைக்கு இந்தியாவில் ஒரே ஒரு பஞ்சாயத்து மட்டும் தான் நெட் ஜீரோ வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அது யாரு அப்படின்னா பெல்லாகிராம் பஞ்சாயத். பெல்லாகிராம் பஞ்சாயத்து வந்து எங்க இருக்கு அப்படின்னா பந்தாரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரால வந்து இருக்கு. ஓகேவா? பந்தாரா
மகாராஷ்டிராவில் இருக்க பெல்லாகிராம் வந்து நெட் கார்பன் 0 வந்து ரீச் பண்ணிடுச்சு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ரீச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூபிஐ லிங்க்டு கிரெடிட் லைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்காண்டி அப்படின்னா வெரிஃபைடு செல்ஃப் ஹெல்ப் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்காண்டி. ஸோ இது எது கீழே வருது அப்படின்னா பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட்ஸுக்கு கீழே வந்து இது வருது. அதாவது அந்த அக்கௌண்ட்ஸில் இருக்க செல்ஃப் ஹெல்ப் உமன்ஸுக்கு வந்து யூபிஐ பேஸ்டு கிரெடிட் லைன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. யார்? பேங்க் ஆஃப் பரோடா. அதுக்கப்புறம் கோட்டக் மஹேந்திரா பேங்கோட சப்சிடி கேஎம்சிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபினா ஃபினான்ஸில் அவங்க ஸ்டேக்ஸ் வந்து 30.99 ஸ்டேக்ஸை வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா 1293.91 crores வந்து அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க. யார்? கொட்டக் மஹேந்திரா பேங்க். யார்லேருந்து? இன்ஃபினா ஃபைனான்ஸ்லேருந்து. ஓகேவா? ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க்கு பெனால்ட்டி போட்டிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 31.80 lakh பெனாலிட்டி. யார் மேலே அப்படின்னா ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன், ஸோ ஹெச்எஸ்பிசி மேலே. எதுக்கு அப்படின்னா அவங்க சொன்ன ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணல, ஃபெயிலிங் டு கம்ப்ளை த ரூல்ஸ். எந்த விஷயத்தில் அப்படின்னா இன்கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அன்கிளைம்டு டெபாசிட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஹெச்எஸ்பிசி ஃபாலோ பண்ணாதனால 31.80 lakhs வந்து ஃபைனாக போட்டாங்க. அதுக்கப்புறம் சிட்டி யூனியன் பேங்கோட புது அம்பாசிடர் யார் அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடர் ரவீந்திர ஜடேஜா. ஓகேவா? ரவீந்திர ஜடேஜா தான் இனிமேல் வந்து சிட்டி யூனியன் பேங்கோட பிராண்ட் அம்பாசிடர். அதுக்கப்புறம் ஒரு வழியாக குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2026 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். யார்? நம்ம பாகிஸ்தான் தான் குளோபலி ரேங்க் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கு. இந்தியா வந்து 13வது ரேங்க் வாங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ். இதில் வந்து என்ன அப்படின்னா பிரிக்ஸ் 2026 சேர்மனாக வந்து இந்தியா வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூ அஜெண்டா வந்து இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து செகண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் இந்தியா ரஷ்யாவில் வந்து யாரை ஹைலைட் பண்ணுறாங்கன்னா ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் சர்கே லாவ்ரோவ் வந்து இதை சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்தியாவோட பிரிக்ஸில் சப்மிட் பண்ண நியூ அஜெண்டா வந்து யாரை ஹைலைட் பண்ணுறாங்கன்னா ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர். எங்கே அப்படின்னா செகண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் இந்தியா ரஷ்யாவில் வந்து அவர் ஹைலைட் பண்ணுறாரு இந்த நியூ அஜெண்டாவை. ஸோ பிரிக்ஸ் 2026ஓட தீம் என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் ரிசைலன்ஸ், இன்னோவேஷன் அண்ட் கோஆபரேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி தான் பிரிக்ஸ் 2026ஓட தீம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசில் ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி வேர்ல்டு பேங்க் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுபடி வேர்ல்டு பேங்க் வந்து $299.66 million வந்து யாருக்கு தராங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷோட கிளீன் ஏர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து தராங்க. ஸோ அதுக்கப்புறம் மெமோரிஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் பார்த்துடலாமா? ஸோ எஃப்எஸ்ஐ ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவும் BISAGN, ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா டு பூஸ்ட் த யூஸ் ஆஃப் ஜியோஸ்பேசியல் டெக்னாலஜி இன் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் காண்டி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா RRUவும் SSBயும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஓகே, RRUனா என்ன அப்படின்னா ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டியும் அதுக்கப்புறம் சாஸ்திரா ஷீமா பால் அகாடமியும் தான் இந்த MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டியை மாடர்னைஸ் பண்ண. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் பூட்டான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா போஸ்டல் கோஆப்ரேஷன். எதில் ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா இ-காமர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்காக ஃபோக்கஸ் பண்ண போகுது. அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, பார்ட் டைம் சேர்மனாக சவுத் இந்தியன் பேங்க்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜோசி ஜோசப் கட்டூர். ஓகேவா? ஸோ எனக்கு இது எப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன்னா சவுத் இந்தியன் பேங்க்கில் எனக்கெல்லாம் இன்னும் ஒரு வேலையே கிடைக்கல. ஆனால் பார்ட் டைம் சேர்மனுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய ஜோக்கர். ஸோ அதான் ஜோசி ஜோசப் கட்டூர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நேஷ்னல் டென்டல் கமிஷனோட புது சேர்பர்சன். ஓகேவா? யார் அப்படின்னா சஞ்சய் தவாரி. ஸோ இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சு? நேஷ்னல் டென்டல் கவுன்சிலாக இருந்துச்சு. இப்போ வந்து நேஷ்னல் டென்டல் கமிஷனாக மாறிடுச்சு. கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்
இப்போதைக்கு யார் அப்படின்னா RN ரவி. அதுக்கப்புறம் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி வந்து தரண்ஜித் சிங் சந்து. கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ஜிஷ்ணுதேவ் வர்மா. கவர்னர் ஆஃப் பீகார் வந்து சையத் அட்டா ஹசைன். அதுக்கப்புறம் ஹிந்துசின் பேங்கோட ஹெட் ஆஃப் குளோபல் மார்க்கெட்ஸ் யார் அப்படின்னா வாசுதேவ கவுடா. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா சித்தார்த் பானர்ஜி இருந்தாங்க. அவங்கள தான் இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் பார்த்துடலாமா? ஸோ புதுசாக வந்து ஒரு பிளான்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன பிளான்ட் அப்படின்னா ரேர் எர்த் மேக்னெட் பிளான்ட். ஸோ இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா ARCI ஹைதராபாத்தில் வந்து நடக்க போகுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா மேக்னெட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி. இது எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா EV மோட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து விண்ட் டர்பைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஒரு பைலட் பிளான்ட்டாக வந்து கவர்மெண்ட் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ராயல் ஆஸ்திரேலியன் நேவி வந்து ஒரு எக்ஸசைஸ் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மல்டிலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ். இவனுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்னன்னா எக்ஸசைஸ் காக்கடோ 2026. இதில் இந்தியன் நேவி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வாய் சக்தி 2026. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 130 ஏர்க்ராஃப்ட் ரஃபேல்ஸ் பர்ச்சேஸ். ஸோ இவங்களோட ஃபியூச்சர்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆத்ம நிர்பர் பாரத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்வாசிவ் ஸ்பீசிஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ யார் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்குப்பா இந்த கமிட்டி அப்படின்னா ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. அது வந்து இந்தியன் பிளான்ஸ் கிடையாது, ஃபாரின்லேருந்து இந்த பக்கம் வந்த பிளான்ஸு. ஸோ அதில் முக்கியமான பிளான்ட் தான் லெட்டனா கேமரா. ஸோ இந்த ஒரு பிளான்ட், இந்த லெட்டனா கேமராவால் இந்த ஒரு வருஷத்தில் $127 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். இதை வந்து திரும்ப வந்து அழிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரியான இன்வாசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் பிளான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வேசிவ் ஸ்பீசிஸ் கமிட்டின்னு வந்து ஒன்றை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர் பர்சன் யார் அப்படின்னா தனஞ்சய் மோகன். ஓகேவா? அவார்ட்ஸ் பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ரித்துபர்ணா சென்குப்தாவுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா UK. ஸோ என்ன அவார்டு அப்படின்னா UK ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சினிமா அண்ட் சோஷியல் காசஸ், அதாவது சோஷியல் ஒர்க்காண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அம்னிஷ் வர்மா ஒரு செம்மையான கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவர் ஒரு மவுண்டெய்னர், அதாவது மலையெல்லாம் ஏறுறவங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 7 மவுண்டெயினை கிளைம் பண்ணியிருக்காரு. வால்கானிக் சமிட்ஸை முடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ 7 ஆர்கானிக் சமிட்ஸை வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு அப்படின்னா 92 டேஸில் வந்து முடிச்சிருக்கிறதுனால இவருக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஜேபி லீடர் வந்து இறந்துட்டாரு. அவர் வந்து ஃபார்மர் எம்பியாக இருந்திருக்காரு. அவரோட பேர் டட்டா மெக்ஸி. ஸோ இவர் வந்து மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் ஒரு ரொம்ப பெரிய ஆள். இப்போதைக்கு இறந்து போயிட்டாரு. சரி, இறந்துட்டாரு பொசுக்குன்னு இப்போதைக்கு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டேன். சரி, அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் கடகடன்னு பார்த்துலாமா? March 20 World Day of Theatre for Children and Young People. March 21 International Day of Elimination of Racial Discrimination. அப்புறம் March 21 World Down Syndrome Day. அதோட தீம் வந்து லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் March 24 World Tuberculosis Day. இதோட தீம் இன்னைக்கு தானே பார்த்தோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸே அதான் சொன்னோம். என்னது? எஸ் வி கேன் என் டிபி. ஒரு வழியாக டிபி முடிஞ்சிச்சுன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் குறைஞ்சிரும். ஓகே, மொத்தமாக குறையாது, டிபி பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் குறையும்ல. ஸ்டாட்டிக் டேக்கவே பார்த்துடலாமா? ஸோ பிரிக்ஸ் 2026ஓட சேர் பர்சன் யார் அப்படின்னா இந்தியா தான். அதுக்கப்புறம் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ்க்கோ இல்லை டெக்னாலஜிக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏதோ ஒரு எலமெண்ட் அப்படின்னா தான் அது பேர் ரேர் எர்த் எலமெண்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா கிரிட்டிக்கல் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் கிரீன் டெக்னாலஜி. இந்தியா வந்து குளோபலி 5th லார்ஜஸ்ட் ரிசர்வாக வந்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் RBI செக்ஷன் 26A எதை சொல்லுது அப்படின்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் ஸ்கீமை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் SSBன்னு ஒன்று படித்தோம் இல்லையா? SSBயும் RRUவும் ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் ட்ரைனிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு.
இதில் எஸ்எஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னா சாஸ்திர சேமாபால். இது எதுக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே. ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான். ஓகேவா, ஐ மீன் செக்யூரிட்டி கார்ட்ஸ்னால் நார்மலானவங்க இல்லை, இவங்க வந்து இந்தியன் ஆர்மி கூட சேர்ந்தவங்க தான். ஸோ இந்தியன் ஆர்மியோட ஒரு பார்ட் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு பார்ட். ஓகே, ஸோ இவங்க எங்கெல்லாம் வந்து கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா, நேபாள் அண்ட் இந்தியன் பூட்டான் பார்டர்ஸ் வர்றது. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி. ஓகேவா, கேஸ் அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ் கடற்கடன்னு முடிக்கணும்னு நினச்சேன். பட் நிறைய இன்னைக்கு ஸோ டைம் போனதே தெரியல. இந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், கரெக்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.